நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு பாடத்தில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்பாங்க. காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலியிடம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கீங்க, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டெய்லியுமே வந்து ரொட்டீனாக மேஜர் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து தன்னம்பிக்கையோட எக்ஸாம் அப்ரோச் பண்ணி எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாமல் நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்துக்கு அடிப்படையில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதை நீ அர்ப்பணி. இந்த மேற்கோளுக்கு இணங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு பாடத்தில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் தான் மேலே தன்னம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுறாங்களோ, அதுக்கான பயிற்சி எடுக்காங்களோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி போர்டு அவங்களுடைய வருடாந்திர கால அட்டவணையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது 1915 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காலியிடம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து காலி இடத்தை பொறுத்த மட்டும் நல்லா ஃபல்காவே வந்து வேக்கன்சி இருக்குது. ஆனால் 1915 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1915 ஒரு 1000 வேக்கன்சியோ ஒரு 800 வேக்கன்சியோ வந்து கூடுதலாக வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதுமே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நார்மலாகவே வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் கான்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து டென்டேட்டிவ். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து அப்படி சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையை படிக்கிற வேலையை பார்க்காம அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து டிஜிட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது டெம்பரவரியாக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டெம்பரவரியாக போட்டாலுமே ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற டீச்சர் எல்லாத்தையுமே வெளியே போய் சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட்டு, அதே மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து ஜப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இது வந்து யாரெல்லாம் ப்ராப்பராக இந்த சான்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் நான் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன், என் பாடத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்போ தான் படிப்பேன், நான் எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறமா தான்
படிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 1000 வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான். 10,000 வேகன்சி இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிங்க, டெஸ்ட் போட்டு பார்க்கிங்க, டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், ஸோ இன்னைய டேட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார் எங்கிட்ட வந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்களுமே தாராளமாக நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி டெஸ்ட் பேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சார் என்கிட்ட வந்து 2010 புக் இருக்குது, 2015 புக் இருக்குது, நான் வந்து இப்போ அந்த புக்கை வச்சு படிக்கவா இல்லைனா கரண்ட் புக்கை வச்சு படிக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு எக்ஸாமுக்கு அந்த சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட அப்டேட்டான டேட்டாவை படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு 2010 புக் இருக்குது, இப்போ 2025, இப்போ 2025 நம்ம வந்து போட்டி போட போகிறோம் அப்படின்னா அந்த புக்கு வந்து ஒரு சில டேட்டா மட்டும்தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். மற்றபடி கரண்ட் சிச்சுவேஷனில் இன்னைய டேட்டில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கே எடுப்பாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க ஆனால் மெயின் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் போகும், அப்படி இல்லைன்னா போகாது. ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து பாஸ் ஆயிடலாம், அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா மேஜரில் 110க்கு 110 யாருமே எடுக்க போகிறது கிடையாது. தெரியும், தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணலாம், எக்ஸெட்ரா நிறைய சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது மேஜரில் 110க்கு ஒரு 85+, 95+ வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா படித்தா. ஆனால் அப்பாயின்மெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னா சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த 40 மார்க்கில் ஒரு 30, 35+, யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சிவி போவாங்க, அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்கு, என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்காம உங்களுடைய வேலை படிக்கிறது வேலை மட்டும்தான். மற்றவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு படிப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் பயந்தீங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஏன்னா இங்கே புலம்புற யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா எல்லாருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சு வராங்க அப்படின்னா நல்லாவே படிப்பாங்க. ஆனால் இங்கே நல்லா படிக்கிற எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 4-5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுமே வந்து இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் கிளியர் பண்ணுறாங்க? யார் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படிக்காங்களோ, ஒரு டாபிக் படிக்காங்க அப்படின்னா ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாளைக்கு படிப்பேன், அடுத்து ஒரு மாதம் படிக்க மாட்டேன், ஒரு வாரம் படிக்க மாட்டேன் அப்படின்னா அவங்களுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஒரு சிலபஸ் இருக்கா, தன்னுடைய கனவுக்கு யாரெல்லாம் வந்து தினசரி வாழ்க்கையில் எஃபோர்ட்டை போடுதாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிங்க, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெய்லியுமே வந்து ரொட்டீனாக மேஜர், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து தன்னம்பிக்கையோட எக்ஸாம் அப்ரோச் பண்ணி எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாமல் நல்ல மார்க்கு எடுக்க முடியும். அப்படி இல்லை நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்காங்க, இவங்க வந்து இப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி நடக்கிறத பார்த்தீங்க, கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புலம்புவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மைனஸான பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் உங்களை சுற்றி மற்றவங்க 1000 விதமாக வந்து பேசுவாங்க, அதை எதுவுமே வந்து உங்களை மாற்றக்கூடாது. உங்களுடைய டார்கெட் என்ன? பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும், உங்கள் லைஃப் வந்து மாறணும். அப்போ உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும்.
அப்படி மாறும்போது மட்டும்தான் சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் எனக்கு பசி இருக்குது நான் தான் சாப்பிடுவேன், அதை விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அல்சர் வரும், ஸ்டொமக் பெயின் வரும். அந்த ஸ்டொமக் பெயினால் நம்ம நிறைய அவதிக்கு உள்ளாகும். பட் அதையெல்லாம் தாண்டி யாரு ப்ராப்பராக சாப்பிடுதாங்களோ, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு பேச்சுக்கு சொல்லலாம். ஆனால் நமக்கு பசிக்கு உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கதை பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, ஸோ வரக்கூடிய எக்ஸாமும் பொறுத்த மட்டும் ப்ரெஷரை படித்து முடிச்சு வரவங்க, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. ஆனால் அந்த போட்டியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோ வந்து சொல்லியிருப்பேன், ஒரு போருக்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையுமே யார் அட்வான்ஸாக எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த போரில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ போர், போட்டி தேர்வு, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மேட்ரு, போரில் வந்து போருக்கு தேவையான வால் பயிற்சி, வில் பயிற்சி, யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, இது எல்லாமே எடுப்போம். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, பேசிக்கான அப்டேட்டு, சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், தென் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், தென் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நான் செக்டார் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட புக்கு இருந்தால் படிச்சுக்கிடுவேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க, பாஸ் பண்ண முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா 3 ஹவர்ஸில் நமக்கு 150 வினாக்கள் இருக்குது. அந்த 150 வினாக்கள் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், எக்ஸெட்ரா. பட் அதையெல்லாம் தாண்டி தான் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 ஹவரில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் ஆனால் ரெண்டுமே வந்து குழப்பம், இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி குழப்பம். அப்போ அந்த கொஸ்டினை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அதை விட்டுட்டு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு 24 ஹவரில் வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2019 நடைபெற்ற பிஜி டெரிப் எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த எல்லாருமே வந்து பாஸ் பண்ணல. ஆனால் யாரெல்லாம் வந்து படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க. யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலையோ, சரியாக அதை மைண்டன் பண்ணலையோ அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணலை, மறுபடியும் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோதானா வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காலியிடம் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் படிக்கீங்களா, அதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஓகே, நியூ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸ்கூல் புக்கு, சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், தென் டெஸ்ட் பேஜ், இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் 2026 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்துக்கு அடிப்படையில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஎட் படிச்சுட்டு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக வரக்கூடிய டிஆர்பி அப்டேட் எல்லாமே நீங்கள் கேட்ச் பண்ண முடியும், ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் மாறும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், கவனமாக படிங்க, படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும்.